என்ன முதலாளி, உங்களை இவ்வளவு நேரமா காணோம், நான் பதறி போயிட்டேன் முதலாளி. முதலாளி சரி அதை விடுங்க. போனகரை என்னாச்சு முதலாளி? அந்த தொல்காப்பியனை பாத்தீங்களா முதலாளி? வீராசாமி, எல்லாத்தையும் காலையில பேசி இல்ல முதலாளி. காலையில பேசிக்கலாம். சாமியார்லாம் படுத்திருக்காங்க, பேசாம படு. டேய் வணக்கண்ணே. பணங்களாம் இருக்கட்டும். என்னடா கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ரெகுலராக போகிற 3 வண்டியும் வெளில நின்று இருக்குது. என்ன ஏதா லீவா கம்பெனிக்கு? லீவ் எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஒரு வாரமா வண்டி இங்கே தான் நிற்குது. எது? நீங்க இன்னைக்கு தான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்க. என்னது? ஒரு வாரமா வண்டி நிற்குதா? என்னடா தெரியலண்ணே. என்னடா தெரியலன்றா? மனம் ஏதோட? அவர் எங்கண்ணே இப்போ ஆஃபீஸில் இருக்காரு. காலையில் வராரு, 10 நிமிஷம் உட்கார்றாரு, ஃபோன் பேசுறாரு, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஈவினிங் ஃபோன் பண்ணி யாராச்சும் வந்தாங்களா, ராஜேஷ் வந்தாரான்னு கேட்குறாரு. இப்படி தானே ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. ஏன்டா என்னான்னு நீ சொல்லவே இல்லை? அண்ணே நீங்கள் மாமே மச்சான், நான் ஏதாவது சொல்ல போய் பிரச்சனை வந்தா என்ன தானே உதப்பீங்க? ஏய் என்னடா பைத்தியக்காரத்தனம் பேசினு இருக்கிற? நம்ம ரெகுலராக கான்ட்ராக்ட் கொடுக்குறதுனால தான் மாதம் 1,20,000 ரூபா வருது. அதை வச்சு தான் எல்லா வண்டிக்கு டிவியை கட்டின்னு இருக்கிறேன். அண்ணே நீங்கள் கொஞ்சம் சுதாரிக்கணும். என்னது? உங்கள் மச்சான் மனம் சரியில்லைண்ணே. சரி வா. எங்கண்ணே? வாடான்றல. முதலாளி, முதலாளி என்ன முதலாளி ரொம்ப யோசனையா இருக்கீங்க? ராத்திரி வந்தது ஒன்றும் பேசல. என்னாச்சு? அந்த தொல்காப்பினை விட்டு போனீங்களே, அவனை சாகடிச்சிங்களா? வீரா, அவன் சிறுகதையா இருப்பான், அவனை முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா பெரிய தொடர்கதையா ஒரு மர்ம கதையா இருக்கான்டா. என்ன முதலாளி சொல்றீங்க? அவனை தேடி போனேன். அவன் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், போட்டு தள்ளலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான்னு. அந்த பைத்தியக்காரன் சொல்றான் அதான் தொல்காப்பியம் வீட்டு சொந்தக்காரன். அவன் சொல்றான் தொல்காப்பியம் எங்க வேலை பார்க்கறானே தெரியாதான், அவன் போன் நம்பர் எதுவுமே தெரியாதாமா. இதெல்லாம் தெரியாம ஒருத்தனுக்கு இவன் வீடு கொடுத்துருக்கானா. பைத்தியக்காரப்பே, பைத்தியக்காரப்பே. அதுக்காக அவனை விட்டுற முடியுமா முதலாளி? யாரா விடணும்னு சொன்னது? யார் சொன்னது? அவனை தேடணும். இந்த சென்னை சிட்டியில ஏதோ ஒரு மூலையில அவன் எங்கேயாவது இருப்பான். என்னைக்காவது என் கண்ணுல படுற அன்னைக்கு அவனை தீர்த்து கட்டிடுவேன்டா, போட்டு தள்ளிடுவேன். என்ன முதலாளி சிரிக்கிறீங்க? வீரா, சூழ்நிலையை நினைச்சேன், சிரிச்சேன். என்ன முதலாளி சொல்றீங்க? ஏய், ஓடி போன செல்லம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. ஒன்னு தொல்காப்பிய, இன்னொன்னு மேனகா. 2 பேரும் பக்கத்துல, நம்ம பக்கத்துல தான்டா இருக்காங்க. ஆனா அவங்கள ஒன்னும் பண்ண முடியல. அத நினைச்சேன், சிரிச்சேன். முதலாளி உங்க மனசை தளர விடாதீங்க, அதே வெறியோட இருங்க. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி முதல்ல செல்லம்மா மகன் தொல்காப்பியன், 2வது செல்லம்மா மகன் மேனகா, அவங்க 2 பேரையும் தீர்த்துக்கிட்டுங்க முதலாளி. புறப்படுங்க. வீரா, உனக்கு இருக்கிற அதே வேகம் எனக்கு இருக்குடா. ஆனா இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்னோட உருவம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. பல வேஷங்கள்ல என்னோட போட்டோ வரைஞ்சு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நான்
ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்றதும் சரிதான் முதலாளி. அந்த தொல்காப்பி எங்கே இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிக்கணும். தெருவா அலைஞ்சு திரிஞ்சாவது அவனை நான் கண்டுபிடிப்பேன். சீக்கிரம் முதலாளி. ஏன்னா இந்த கோவில் மண்டபத்துல நாம ரொம்ப நாளைக்கு தங்க முடியாது. யாருக்காவது சந்தேகம் வந்தா பிரச்சனை ஆயிரும். முதலாளி, ராத்திரி சாப்பிட்டீங்களா? என்ன முதலாளி நீங்க? சரி இருங்க, இப்ப கோவில்ல அன்னதானம் போடுற நேரம். நான் போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சொல்லிருங்க, உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தனா தான் இருந்திருக்கேன். அதனாலதான் செல்லம்மாவால ஏற்பட்ட அவமானத்தை எனக்கு ஏற்பட்ட அவமானமா நினைச்சு அவ பொண்ணு மேனகாவை கொல்ல துடிக்கிற முதலாளி. அவளை சாகடிக்கிறது கூட நீங்க எனக்கு செய்யற உதவியாத்தான் நினைச்சிட்டு இருக்க முதலாளி. முதலாளி, அந்த ஓடுகாலி செல்லம்மாவோட வாரிசை அழிச்சுக்கிட்டு கம்பீரமா திரும்பி வாங்க முதலாளி. அவ செத்துட்டான்னு நீங்க சொல்ல போற செய்தியை கேட்க உங்க அடிமை காத்துக்கிட்டு இருப்பேன். போயிட்டு வாங்க முதலாளி. நீங்க இறந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே நானும் இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன் முதலாளி. செல்லம்மா, உன் சந்ததிகளை விட மாட்டேன்டி. தொல்காப்பியே, மேனகா, அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் இந்த ஆண்டனி தான் ஏமன். ஆண்டனி தான் ஏமன். மேடம், இவரு எம்டியை பார்க்கணும். நீங்க? ஆர்த்தி டிராவல்ஸ் ராஜேஷ்னு சொல்லுங்க. 1 செகண்ட் சார். ஆர்த்தி டிராவல்ஸ்ல இருந்து மிஸ்டர் ராஜேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே சார், நீங்க உள்ள போலாம். தேங்க்ஸ்ங்க. வா, நீ உட்காரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். உட்கார்றா. வணக்கம் சார். வா ராஜேஷ், உட்கார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரெகுலராக 3 வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் ட்ராவல்ஸுக்கு புது வண்டி வாங்கினேன். ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை சார், இந்த வாரம் முழுக்க வண்டி அடிக்கல, ஏன்னு தெரில. அதான் சாரை பார்த்து என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் சார். வண்டி எடுக்கலையா? என்னையா சொல்கிற? ஆமாம் சார், 1 வாரமாக அப்படியே வண்டி நிற்கிது, எடுக்கவே இல்லை யாரும். மிஸ்டர் குருமூர்த்தி, என் கேபின் கொஞ்சம் வாங்க. ஓகே சார். என்ன கேட்காம வண்டி மாற்ற மாட்டாங்களே? போன வாரம் கூட உன் மச்சான் மனோ வந்திருந்தாரு. அப்படியா சார்? ஆமா, ஏதோ நீ இன்னொரு பிரான்ச் கூட ஓபன் பண்ணிருக்கிறதா சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. ராஜேஷ் ஏதோ அவர் டிராவல்ஸ்ல வண்டி எடுக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. இவரு டிராவல்ஸ்ல நம்ம வண்டி எடுக்கிறோம். ஆமா சார், போன வாரத்தில் இவர் மச்சான் மனோ வந்திருந்தாரு. 3 புது வண்டி வாங்கியிருக்கோம். லோனுக்காக அனு டிராவல்ஸ்ன்ற பேர்ல வாங்கியிருக்கோம்னு சொன்னார் சார். இனிமே அந்த 3 வண்டி தான் உங்களுக்கு ஓடும் சொன்னார் சார். சரி, புது வண்டி தானே, நல்லதுதான் சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன் சார். ஏன்பா, நீயும் உன் மச்சானும் பேசிக்க மாட்டீங்களா? 3 புது வண்டி உன் டிராவல்ஸ்ல வந்திருக்கு, அந்த விவரம் கூட உனக்கு தெரியாதா? என்னப்பா இது? என்ன ராஜேஷ்? இல்லை சார், ஒரு சின்ன குழப்பம்.
மன்னிச்சுங்க சார், உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுத்துட்டேன். பரவாயில்லப்பா. சார், அனு டிராவல்ஸோட புது அட்ரஸ் என்ட்ரி போட்டிருப்பீங்களே, அது கரெக்டாக என்ட்ரி ஆயிருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணு சார். அதை கொஞ்சம் தர முடியுமா சார்? குருமூர்த்தி அதை கொடுங்க. தரேன் சார். என் டேபிளுக்கு வாங்க சார். வரேன் சார். ஹலோ ஹலோ சார், அனு டிராவல்ஸுங்களா? ஆமாம் சார். சார் நாங்கள் வலசரவாக்கத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சார் இன்னைக்கு திருப்பதி போகணும் சார், ஈவினிங் தரிசனம் பார்க்கணும். உங்களால் வண்டி அனுப்ப முடியுங்களா? சார் நான் டிராவல்ஸ் ஓனர் தான் பேசுகிறேன். டிரைவருக்கு உடம்பு சரியில்லை சார், திடீர்னு கிளம்பி போயிட்டான். சார் என்ன சார், உங்கள் டிராவல்ஸ்னால் உடனே வண்டி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தானே சார் பேசுகிறோம். யார் சார் சொன்னா? சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்லு சார். சாஃப்ட்வேர் கம்பெனி சார். சார் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் 3 வண்டியுமே அங்கே தான் ஓடுதாமே. சரி சார், அனுப்ப முடியலன்னா பரவாயில்ல, நான் வேற இடத்துல பார்த்துக்கிறேன். இல்லை சார் 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 இல்லை பரவாயில்ல, நானே வரேன் சார். ஆனால் இந்த வண்டிக்கு கிலோமீட்டருக்கு 12 ரூபா ஆகும். சார் பரவாயில்ல சார், ஓகே சார். சார் உடனே வாங்க சார். ஓகே சார். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். நோட் பண்ணிக்கோங்க சார். சார் நோட் பண்ணுறீங்களா சார்? சொல்லுங்கள் சார். நம்பர் 42 கிருஷ்ணா தெரு, கிருஷ்ணா தெரு, வலசரவாக்கம். வலசரவாக்கம். சார் கேசவர்த்தினி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆப்போசிட் ரோடு சார். அந்த ஸ்ரீதேவி மகள் பக்கத்தில் சார். அப்படியா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறேன் சார். ஓகே சார், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல சார். இப்போ புரியுதானே? வா. சார் சார். யாருங்க? யார் வேணுங்க? சார் இந்த வீட்ல இருந்து டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வண்டி கேட்டிருந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவரு டெல்லியில இருக்காரு. சென்னைக்கு வந்தா தங்கறதுக்காக இந்த வீட்டை வாங்கி போட்டிருக்காரு. நான் இந்த வீட்டு வாட்ச்மேன். வண்டி வேணும்னு யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்களே. இல்ல சார், இந்த வீட்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க. இது கிருஷ்ணா தெரு, வலசரவாக்கம் தானே? ஆமா சார். நம்பர் 42 தானே? ஆமா. இந்த வீட்ல இருந்தா ஃபோன் பண்ணி நான் வர சொன்னாங்க சார். இல்ல சார், வாய்ப்பே இல்ல. இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க சார். இல்ல சார், இந்த வீட்டு ஃபோன் நம்பர் என்னன்னு இல்ல சொல்லுங்க. இருக்காது சார். இல்ல இந்த நான் வீட்ல சொல்றத இருந்தா கேளுங்க ஃபோன் சார். வந்து. இல்ல நான் ஏய் நீ என்னங்க? ஒரு நிமிஷம் கூட வாங்களேன். என்ன வாங்களேன். ஏய் எங்க வரணும்? எதுக்கு? ப்ளீஸ் வாங்கண்ணே. ஏய் எங்கடா கூப்பிடுற? வாங்கண்ணே. எங்க? வாங்க சொல்றேன். எங்கடா? வாங்கண்ணே, ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. என்ன ஒரு நிமிஷம்? என்ன? அண்ணன் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னார். எனக்கு நீங்க யாரும் மரியாதை கொடுக்கல. பேருக்கு தான் பார்ட்னர்னு சொல்றீங்களே தவிர நீயும் ஆர்த்தியோ என்ன அந்த மாதிரி நடத்தல. உங்களால பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரன், அவ்வளவுதான். இத்தனை நாளா நான் சின்சியரா வேலை பார்த்ததுனால தான் ஆர்த்தி டிராவல்ஸ் நல்லா போச்சு. என்னென்ன சொல்றீங்க? அண்ணனுக்கு தெரியாம நீங்க புதுசா டிராவல்ஸ் ஆரம்பிச்சுட்டு. ஏய் என்னடா பேசுற நீ? நான் என்ன திருடியா பண்ண? என் உழைப்புக்கு கிடைச்ச பரிசுடா அது. அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எதுக்குடா சொல்லணும்? ஏன் சொல்லணும்? இது வேற அது வேற. இது பாட்டுக்கு இது போகுது, அது பாட்டுக்கு அது போகுது. என்னென்ன போகுது? அண்ணன் பாட்டியெல்லாம் நீங்க பிடிச்சிக்கிட்டு. ஏய் உன் லெவலுக்கு பேசு. இதெல்லாம் என் சின்சியாரிட்டி கிடைச்ச பரிசு. அண்ணா, ஆர்த்தி டிராவல்ஸோட இன்னொரு பிரான்ச் தான் அனு டிராவல்ஸ்னு சொல்லி அந்த பார்ட்டிலாம் நீங்க பிடிச்சிட்டீங்க. ஏய்
ரொம்ப பேசிட்டு இருக்க. என்ன திட்டம் போட்டு என்ன கேவலப்படுத்துறீங்களா? என் பேரை கெடுக்குறீங்களா நீங்க? நான் காலம் பூரா உங்களுக்கு உழைச்சு கொட்டிட்டே இருக்கணுமாடா? உங்களுக்கு தான் பணம் பண்றது எப்படின்னு தெரியாது. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அண்ணே என்னண்ணே? நீ வாய முடுறா. ராஜேஷ் நீ பேசு. எதுக்கு வேலைக்காரன் எல்லாம் தூண்டி விட்டு பேச வைக்கிற? எதுவா இருந்தாலும் நீ நேருக்கு நேரம் என்கிட்ட பேசு. பேசு ராஜேஷ், பேசு. நான் பேசணுமா? ஆமா பேசு. நீ போன அப்புறம் பேசிக்கலாம். நீ போன நான் பாத்துக்கிறேன். நீ போன வண்டி எடுங்க.